பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சபை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பாஸ்டர் பாலசேகர் அவர்கள் மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை பலத்த கரகோஷங்களை தேவனுக்கு கொடுப்போம். இந்த வாரம் மட்டும்தான் நம்மளுக்கு 4th வீக் நடக்குது. மாதம் எப்பவுமே 3rd வீக் மீட்டிங் நடக்கும். இந்த மாதம் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளத்தினால 4வது வாரம் வச்சுருக்கோம். எப்பயுமே இனி நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து வரும்போது 3வது சனிக்கிழமை வரும். நெக்ஸ்ட் மந்த் வந்து 20ஆம் தேதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சனிக்கிழமை 3வது வாரம் 20ஆம் தேதி நடக்கும். இனி சில மாதங்களுக்கு இந்த 3வது வாரமே நம்ம ஆள் புக் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் நிச்சயமாக வந்துடலாம். அடுத்தது இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் பாருங்கள், ஸ்க்ரீனில் போடுவாங்க சிஸ்டர். அந்த நம்பரை பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் உற்சாகமாக விசுவாசத்தோடு, நாங்கள் நிறைய நேரம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருக்கிறோம். நீங்களும் இனி வர்றேன்னு சொன்னால் உற்சாகமாக நீங்களே ஃபோன் பண்ணி உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். நாங்களும் கண்டிப்பாக கூப்பிடுவோம். ஆனால் நீங்கள் கூட ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எங்கள் பேரை நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் நோட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஃபஸ்ட் செஷன் வந்து காலையில் சரியாக 9 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கப்படும். நீங்கள் வந்துடலாம். வந்தாலும் நம்ம ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிடுவார் பிரதரு. அடுத்து 11:30 மணிக்கு அல்ல 11:15 டீ ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் 11:30 அல்லது அண்ணன் முடிக்கிற டைமை பார்த்து நாம் வந்து அடுத்த செஷன் 12 மணி அந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். அதிலிருந்து 2:30 மணி வரைக்கும் மீட்டிங் வல்லமையாக நடக்கும். நீங்கள் அதற்கப்புறம் உங்களுக்காக லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் சாப்பிட்லாம். உங்களில் யாராவது பசி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கேன், நான் சாப்பிட்ணுன்னீங்கன்னா எங்ககிட்ட வாங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபுட் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் 1 மணிக்கே கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஏதாவது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், ப்ரொவைட் பண்ணுவோம். முன்னால் டாய்லெட் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். தண்ணீரை நீங்கள் வீணாக்காமல் உபயோகிக்கவும். அது மட்டும் கிடையாது, என்ன அண்ணனுடைய 8 புஸ்தகங்கள் இருக்குது. 8 புஸ்தகங்களும் நீங்கள் பாசிட்டிவ் பார்த்துருங்கன்னு நினைக்கிறேன். அந்த 8 புஸ்தகத்தோட முன்னால் சீல்டு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் போகும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. கனவுகள், லாபம், பணப்பயணம், ஞானம், தேவனின் ஆதாரம், செல்வத்தின் திறவுகோல், உங்களில் இருக்கும் வெற்றி. இப்பொழுது புதுசாக ஒரு புக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம், செழிப்பின் மகிமை. விலை ரொம்ப கம்மி, 100 ரூபா தான். அதை வாங்கி நிச்சயமாக படிங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வாசிக்கணும். ரொம்ப சிம்பிளாக புக்கை பார்த்தாலே பயப்படுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சின்னதாக நமக்கு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக சரி பண்ணியிருக்கிறோம். இந்த வாட்டி நல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ், வேல்யூபுளான பாயிண்ட்ஸ் போட்டு படிங்க. நிச்சயமாகவே நீங்கள் படிக்கும் பொழுதே மகிமையை அனுபவிப்பீர்கள். அதை நீங்கள் பார்ப்பீர்கள்னு நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் அதை வாங்கி படிங்க. உங்கள் வாழ்க்கை நெக்ஸ்ட் க்ளோரிக்குள்ளே போகும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு புஸ்தகத்தை வாங்குற அளவுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து நாங்கள் இந்த புக்கை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பழைய புஸ்தகம் நீங்கள் வந்தப்போ கேட்டீங்க, பழைய புஸ்தகங்கள்லாம் அந்த புக்கங்கள்லாம் பிரிண்ட் கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக வந்துடும். இந்த முறை 4-5 புஸ்தகம் இருக்குது. நெக்ஸ்ட் முறை 8 புத்தகம் வர்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் ஏதாவது புக்ஸ் எனக்கு இந்த புக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணி அதையும் செய்து தர நாங்கள் வந்து வில்லிங்காக நிற்கிறோம். ஆமாம், நீங்கள் உங்களில் யாராவது இந்த ஊழியத்துக்காக நாங்களும் இணைந்து இந்த ஊழியத்தை கட்டுவதற்கு கோவை பட்டணம் அல்ல, திருப்பூர், ஈரோடு பல இடங்களில் இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் லீடர்ஸ் தேவைப்படுறாங்க, எங்களோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு இந்த ஊழியத்தை என்ன சொல்கிறது, ஒரு பேர் ஆனந்தத்தோட, பேர் ஆர்வத்தோட நாங்களும் இதில் செய்கிறோம், எங்களால் ஏதாவது முடியும் அப்படின்னா இந்த வாலண்டியர்ஸ் டீமில் வந்து நில்லுங்க. பாருங்கள், எங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் ஆட்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இதை இணைந்து செய்யலாம். இணைந்து இந்த ராஜ்யத்துக்கான பணிகளை நாம் செய்யலாம். நீங்கள் வாங்க. கோயம்புத்தூரில் வாலண்டியர்ஸ் டீமில் தலைவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இணைந்து அதே போல் உங்கள் உற்சாகமான காணிக்கைகளாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஊழியத்தை தாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அண்ணனை தேவனுடைய வார்த்தையை பேசும்படிக்கு நாங்கள் அன்போடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கிறோம். உங்கள் கரகோஷங்களை கொடுத்து கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கோவை ஆசீர்வாத கூட்டம் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கிட்டத்தட்ட இப்போ இந்த அடுத்த மாதம்லாம் வந்துச்சுன்னா 2 ஆண்டுகள் எந்த தங்கு தடை இல்லாமல் கர்த்தர் இந்த கூட்டங்களை நடத்த கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். ஸோ விசுவாசத்தோடு அப்படி ஆரம்பித்தோம். கர்த்தர் ஒரு
இடம் தான் மாறி இருக்குது, சம்டைம் நேரம் தான் மாறி இருக்குது. ஆனால் ஒரு மீட்டிங் கூட என்ன பண்ணல, நிறுத்தவே இல்லை. வேற சில சவால்கள் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு நடுவில் நீங்களும் வந்தீங்க, மீட்டிங்கும் தடையில்லாமல் நடந்தது. ஆமென். அதனால் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை என்ன பண்ணிக்கிறோம், சொல்லிக்கொள்கிறோம். இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த மழை பனி இந்த மாதிரிலாம் சூழல், ஆனால் கூட கரெக்டாக வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம நண்பர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம எப்போவுமே 10 to 10:30 நான் பேசுவது வழக்கம். 9:30 பாடல்கள் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சகோதரர்கள். சிலர் கோவையிலேருந்து வர்றீங்க, சிலர் கோவை தாண்டி வர்றீங்க. ஆனால் கூட உங்களை வந்துட்டீங்க நீங்கள். அதனால் நேரம் ஆட்கள் வர்றாங்கன்னே வெயிட் பண்ணிட்டே இல்லாமல், சில நேரம் ஆட்கள்லாம் வந்துடுவாங்க. சில இடத்துல பிரசங்கியாக இருந்தால் லேட்டாக வருவார். அதனால் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, ஐயா வருகிறார் வருகிறார் அப்படின்ட்டு. இங்கே அப்படி இருக்காது. சரியான நேரத்துக்கு என்ன பண்ணிட்டோம், ஆரம்பிச்சிடும். 10:15 அதிகபட்சம் போனால் 10:30 பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட்டங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எவ்வளவு ஜனங்களுக்கு சத்தியத்தை தர முடியுமோ அதனால் அந்த நேரத்தை என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணுன்ற நோக்கத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தும் நோக்கத்தோடு இது நாம் துவங்குகிறோம். ஓகே. ஸோ பிரதர் சொன்ன மாதிரி இன்றைக்கி 2 செஷன் இருக்கும். கொஞ்சம் நேரம் பேசுவோம், அப்புறமா டீ குடிச்சிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் பேசுவோம், அப்புறம் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். ஸோ குட். இன்னைக்கு சிலர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கலாம், சிலர் ரெகுலராக வந்தவங்களும் இருக்கலாம். 2வது செஷனில் மொத்தமாகவே யார் யாருன்றதை என்ன பண்ணிடலாம், வரவேற்றுடலாம். ஏன்னா அப்புறம் இப்போ பாதி அப்போ பாதின்னு என்ன பண்ணும், போயிடும். அதனால் அடுத்த செஷனில் என்ன பண்ணலாம், நாம் வரவேற்கலாம். ஓகே குட். இந்த கூட்டத்தை செய்வதற்கான நோக்கங்கள் ஒன்று தான். ஒவ்வொரு பட்டணத்துலையும் இதை நம்ம செய்கிறோம். இந்த புது வருஷம் ஆரம்பித்த போது ஒரு 3 பட்டணங்களில் நாம் துவங்கினோம். ஒன்று பெங்களூர், இன்னொன்று சென்னை, இன்னொன்று கோயம்புத்தூர். 3 இடத்துல நம்ம ஆரம்பித்தோம். நோக்கம் என்னென்னா, அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், சபைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். ஆமென். வேற எந்த நோக்கமும் கிடையாது, வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ பிளெஸிங் மீட்டிங்கினுடைய நோக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருங்கள். ஆமென் ஆமென். டெம்போ போட்டு எனக்கு வைங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படுவதும் ஆசீர்வாதமாய் இருப்பதும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. வேற எந்த அவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார் அப்படின்னு தான் நோக்கங்க, வேற எந்த நோக்கமும் கிடையாது. சரிங்களா? இங்கே இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். இங்கே இருக்கிற விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். இங்கே இருக்கிற தொழில் செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். இன்னும் கிறிஸ்துவ அறியாத புதிய மக்கள் வர்றாங்க. அவங்களும் தங்கள் வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கூட்டங்களின் வாயிலாக பார்ப்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென் ஆமென். ஸோ இதுதான் நம்முடைய பிரதான நோக்கம், வேற எந்த காரணமும் இல்லை. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டவங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே வர்றாங்க. சிலர் அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கிறாங்க. யோசித்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம கூட்டங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுவோம், நடத்துவோம். நீங்கள் இவ்வளோ நாள் வர்றீங்க, வேற என்ன நோக்கங்கள் இருக்குது? இந்த கூட்டங்களுக்கு வாங்கன்னு உங்களுக்கு தகவல் சொல்கிறத தவிர வேற எந்த விதத்திலையும் உங்களை என்ன பண்ணுறது இல்லை, தொடர்பு கொள்றதே கிடையாது. இந்த கூட்டங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்ற உங்கள் சாட்சி தான் தொடர்ந்து இந்த கூட்டங்களை நடத்த எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் இந்த லஞ்ச் பிரேக் டீ பிரேக் அப்புறம் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு 2-3 பேருக்கு சாட்சி சொல்வதற்கு நாம் என்ன பண்ணலாம், நேரத்தை நாம் ஒதுக்கி தருவோம். ஆமென். இருக்கீங்களா? குட். இன்னைக்கு நாம் தொடருவோம். இது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்துக்கே போகாதவங்க கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கூட கடவுள் உங்களோடு பேசுவார். ஆமென் ஆமென். கடவுள் உங்களோடு பேசுவார். வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை அவர் தருவார். இந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த தலைப்பின்படியே சில வார்த்தைகளை பேச போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம்.
பைபிள்ல இந்த ஆசீர்வாதத்தை பற்றி நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம்னா பிடிக்கும்? பிடிக்குமா? 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 சரி, ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க. என்னங்க பிடிக்கும் நீங்க? அப்புறம் இப்போ ஐயோ இது தெரிஞ்சுன்னா கை தூரிக்க மாட்டேறேன் அப்படின்ட்டீங்களா? ஆசீர்வாதம் பிடிக்கும்ட்டீங்களே. இப்போ ஆசீர்வாதம்னா என்ன நீங்க சொல்லுங்க. ஆசீர்வாதம்னா கத்திரின் ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க. வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தையா? ஐயோ இந்த இது என்ன ஸ்கூல் மாதிரி இருக்குது அப்படின்றீங்களா? நன்மைகளை அடைவது ஆசீர்வாதம். நீங்க என்ன சொல்லுங்க. அப்படியா? அவள் பக்கத்து இதே இது இன்னும் யாராவது சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம்னா என்ன? ஆரோக்கியம், சுகம், செழிப்பு. ஆசீர்வாதம்னா என்னய்யா? கர்த்தருடைய கிருபை நமக்கு வரணுங்கிறது ஆசை. சரி, ஓகே. சொல்லுங்க. 16 பேர்களும் பெற்று வாழ்வது. அத்தாடி நன்மை, ஆசீர்வாதம் எல்லாமே 16. வேற எல்லாம் வசனமா சொல்றீங்களா? நான் பைபிளை மூடிடுறேன். நான் இவ்வளோ வசனம் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எந்த வசனத்தை சொல்ல? வேற ஆசீர்வாதம்னா என்ன உங்களுக்கு என்ன புரியுதோ சொல்லுங்க. சுகத்தோடு இருக்கிறது. சுகத்தோடு இருக்கிறது. காலைல பேசுனது அப்படி சொல்லிட்டீங்க. வேற லெவலுங்க. நீங்களாம் எல்லாம் பயங்கரமான ஆட்களாக தான் வந்திருக்கிறீங்க. வேற என்ன சொல்லிட்டீங்களா? வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். ஆசீர்வாதம்னா என்ன? நான் மூடிடுறேன்ட்டு பைபிள் மூடிட்டேன். வசனத்தை அப்படியே சொல்லிட்டாங்க. கர்த்தரின் கடைசி வரைக்கும் ஆசீர்வாதம் என்னன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்க எல்லாரும். சரி, ஓகே. இன்னைக்கு என்னன்றது பார்த்துடலாம். ஆமென், ஆமென். ஓகே. The blessings of the Lord. எல்லாம் சொல்லுங்க. The blessing. எல்லாம் சவுண்டா சொல்லுங்களேன். இன்னும் சவுண்டா இல்ல பத்தல சொல்லுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். ஓகே. கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு வேதனையை கூட்டார். ஓகே. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆசீர்வாதம் இருந்ததுன்னா என்ன இருக்கும்? வேதனையும் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆசீர்வாதம் இருந்தா என்ன இருக்காது? வேதனையே இருக்காது. எல்லாம் சொல்லுங்க. வேதனையே இல்ல ஆசீர்வாதம். ஆமென். வேதனையே இல்லாத ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதனையே இல்லாத ஆசீர்வாதம்னா என்ன? முதல்ல ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்றேன், அப்புறம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம்னா என்னன்னு சொல்றேன். ஏன்னா ரொம்ப நாள் எல்லாருமே யூஸ் பண்ற வார்த்தை தான். என்னது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. ஆனா உங்க எல்லாருக்குமே ஒண்ணு விளங்குது. ஆசீர்வாதம்னா ஏதோ நல்லது, நம்ம நல்லா இருப்போன்றத என்ன பண்றாங்க? கரெக்ட் தானே? நம்ம நல்லா இருக்குன்றத என்ன பண்றாங்க? வேற வேற மாதிரி என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஆனா அப்போ ஆசீர்வாதம்ன்றது என்ன அப்படின்னா ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளா நான் சொல்ல போறேன். இப்ப பாருங்களேன், நல்ல வீடு வச்சிருக்கீங்க, நல்ல கார் வச்சிருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கிறீங்க, காசு பணம் இருக்குது அப்படின்றோம் இல்லையா? அது ஆசீர்வாதம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நல்ல வீடு இருக்கு, கார் இருக்கு, சுகம் இருக்கு, பலன் என்ன சொல்றது, நல்ல புகழ் இருக்கு, இப்படி நிறைய நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அதற்கு பெயர் ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னா என்னன்னா, இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அது ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகள். அது ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகள். ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகள், ஆசீர்வாதத்தின் விளைவுகள். எல்லாம் சொல்லுங்க. ரிசல்ட். ரிசல்ட் தான் நீங்க இப்ப சொன்னது. பிளெஸிங்ஸ்ன்றது என்னன்னா, தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, அதனுடைய விளைவுகள் தான் பணம், வீடு, காரு, மற்ற எல்லா காரியங்களும் அதனுடைய விளைவுகளா இருக்கு. ஆமா, இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா?
ஆசீர்வாதம்ன்றது என்னன்னா தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை, தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம், தேவனிடத்திலிருந்து வருகிற பலன். இட்ஸ் a divine empowerment. அது ஒரு சக்தி. எல்லாம் சொல்லுங்க, சக்தி, ஆற்றல். அது வந்துச்சுன்னா இதெல்லாம் வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் வந்தா அனைத்தும் வரும். ஆமென். ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகள் தான் இது எல்லாமே. நம்ம ரெண்டும் இப்போ ஆசீர்வாதத்தை நம்ம யாருமே கண்ணால என்ன பண்ண முடியறது இல்ல, பார்க்க முடியறது இல்ல. இப்போ இந்த லைட் எரியுதுன்னா கரண்ட்னு ஒன்று இருக்கு, அதனுடைய ரிசல்ட் தான் என்னது, லைட்டு எரியுது. ஆனா கரண்ட்டை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. ஆனா அது என்ன தரும்ன்றது நமக்கு தெரியுது. கரண்ட் ஒளியை தரும். ஆனா ஒளியை தர்ற கரண்ட் என்ன பண்ணல, பார்க்கல. இப்ப நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்றேன், ஏதாவது தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. ஆனா அடுத்த மாசம் வரும்போது புதுசா வேலை கிடைச்சிச்சு, கர்த்தர் என்ன உயர்த்தினார், வியாதிகள் சுகமாச்சு, தரித்திரங்கள் நீங்கினது, ஏதோ ஒரு நல்லதை என்ன பண்றீங்க, சொல்றீங்க. அப்ப ஆசீர்வாதம்ன்றது ஒரு மலை மாதிரி, அது வரும்பொழுது சிலதை விளைவிக்கிறது. அப்ப ஆசீர்வாதத்தினுடைய விளைவு தான் இந்த நன்மைகள் எல்லாமே. புரியுதுங்களா? ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, ஆனா புரிஞ்சுக்கிறது. ஆசீர்வாதம்ன்றது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சக்தி. எல்லாம் சொல்லுங்க, சக்தி, ஆற்றல், பலன். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு சக்தி, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு பலன், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆற்றல், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம், கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பலன். ஆமென். அது உங்க வாழ்க்கையில வரும்போது இதை எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, உண்டு பண்ண ஆரம்பிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா காத்து அடிக்குது, இலையெல்லாம் என்ன பண்ணுது, ஆடுது இல்லையா? இலையை தான் பாக்குறீங்க, அசைகிற இலையை தான் பாக்குறீங்க, ஆனா எதை பாக்குறது இல்ல, காத்த பாக்குறது இல்ல. இப்ப காத்து எதுன்னு கேட்டா இந்த இலை அசைது பாருங்க அப்படிம்பீங்களா? இல்ல, காத்து பார்க்கவே முடியாது. ஆனா காத்தினுடைய சக்திய, ரிசல்ட்ட நம்மால பார்க்கும். ஆமென், ஆமென். அப்போ அதுதான் blessings. எல்லாம் சொல்லுங்க, blessings. blessings. இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அது மேல வந்துச்சு. ஓ மாகாப்ரா மாட்டாலா பிரேக்கே லிப்ரா சாண்டாலா பிரேக்கே லிப்ரோ ஷெட்டேலே பிரேக்கே இந்தாலா பிராகா. ஆமென். அது வந்துச்சுன்னு வைங்களேன், அதனுடைய ரிசல்ட் என்ன பண்ணுது, வெளியில தெரிய ஆரம்பிக்குது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தருடைய பலன், கர்த்தர் அருளுகிற கிருபை, கர்த்தர் அருளுகிற ஞானம், கர்த்தர் அருளுகிற தயவு. ஆமென். அப்ப காற்றை நம்ம பார்க்கறது இல்ல, ஆனா காற்றினுடைய விளைவுகள் என்ன பண்றோம், பார்க்கிறோம். சம்டைம்ஸ் வேற லெவல்ல எல்லாம் ஆயிருது, மரத்தையே கூட தூக்கிட்டு போயிருது இல்லையா? அந்த மாதிரி காத்து பார்த்தே இல்லையா? பயங்கரமா இருக்குது இல்லையா? ஆனா நம்ம இவ்வளவு வேலை பார்க்கறத காத்த நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா அதோட ரிசல்ட் என்ன பண்றோம், பார்க்கிறோம். அது மாதிரி தாங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, ஆமென், ஆமென், ஆமென். அப்ப இப்படி சொல்லட்டுமா, richness is not a blessings, richness is a result of the blessing. பணம் ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தின் விளைவு பணம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு அழகா தெரிஞ்சு பாருங்க. என்ன யார்கிட்ட போய் கேளுங்க, ஆசீர்வாதம் என்னன்னு கேளுங்க. இப்ப எத்தனை பேர் விளங்கிடுச்சு? எந்த பைபிள் காலத்திலையும் விளங்காததெல்லாம் கடவுள் உங்களுக்கு விளங்க வைக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப நீதிமொழிகள்ல படிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆசீர்வாதத்தின் விளைவு என்னது, ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம். நல்லா சவுண்டா சொல்லுங்களேன்,
ஐஸ்வர்யம் பிடிக்குமா பிடிக்காதா? என்னங்க ஐஸ்வர்யா ராய் கேட்கலங்க. சில பேர் யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா ராய் எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்றீங்களா? உங்களுக்கு பிடிச்சான பிடிக்காட்டானே, அவங்க உலக அழகியாகி ரொம்ப வருஷம் ஆகி இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. ஐஸ்வர்யம் எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே எதை தரும்? ஐஸ்வர்யம்னா என்ன? பளிச்சுன்னு சொல்லுங்க. பளிச்சுன்னு என்ன பண்ணிடுங்க, சொல்லிடுங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் உன்னை பணக்காரன் ஆக்குவாருன்னா கோச்சுப்பாங்க. இப்போ நம்ம மேல ஏன் கோச்சுக்கிறாங்க? கடவுள் உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவாருன்றேன் நான். ஆமென். bless you. கடவுள் உங்களை என்ன ஆக்குவாரு அப்படின்னு ஒன்னே பத்தியா மற்றவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க? சார் நான் கொஞ்சம் பளிச்சுன்னு சொல்றேன். எதுக்கு மூடி மறைச்சு சொல்லிட்டு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு பரவாயில்ல, ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டாங்கன்னு விட்டுருதாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், நேரடியாவே சொல்றேன். சில பேர் சொல்லுங்க, விஷயத்துக்கு நேரடியா வந்துரு, சும்மா சுத்தி வலிச்சு என்ன பண்ணாத. இப்படியே பண்ணனா என்னது, இப்படி தொற்ற வேண்டியதானே? ஆமா சார், கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது நான் பணக்காரன் ஆவது நிச்சயம். ஆமென், ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்துச்சுன்னா வறுமை உடையும். ஆமென். இல்லாமை நீங்கும், ஏழ்மை நீங்கும், கடன்கள் நீங்கும், வறுமைகள் நீங்கும். ஷடல மாக்கெட்டால பிரேக்கே லீமனா தார பவுடல பிரேக்கே. ஆமென், ஆமென். அப்போ இது பாருங்க, சும்மா கிடையாது, இது ஒரு சக்தி. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்பது ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல், ஒரு பலன். அது கடவுள்கிட்ட இருந்து வருது பாருங்க. அது ஒருத்தங்க மேல வந்துடுச்சு, அதுக்கு நிறைய ரிசல்ட் இருக்கு. இப்ப இது ஒரு பாயிண்ட், இன்னும் நிறைய பாயிண்ட் சொல்ல போறேன். ஆசீர்வாதம் வந்தா என்ன விளைவுகள்லாம் வரும்னு நிறைய சொல்ல போறேன். ஆனா முதல் விளைவு ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். இந்த சபையில சொல்ல பாருங்களேன், அதனால சபையே இப்ப கட்டுறதுக்கு காசு இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தா விசுவாசி கையில என்ன இருந்திருக்கும், காசு இருந்திருக்கும். ஊர்லயே நல்ல பெரிய கட்டடமா கட்டியிருக்கலாம். ஆமென். இப்ப நான் சொல்றேன், இதை நீங்க அறிந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கட்ட முடியாத வீட்டை கட்டுவீங்க. ஆமென். அடைக்க முடியாத கடனை அடைப்பீங்க. ஆமென். வாழ்க்கையில வறுமைகள் நீங்கும், ஏழ்மைகள் நீங்கும். ஆமென், ஆமென். நீங்க எழும்பி கர்த்தருக்காக வருவீங்க. ஆமென். ஆமென். The blessings of the Lord. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். பாருங்க, இந்த ஒரு வசனத்தை ஒரு வாரத்துக்கு படிக்கிற அளவுக்கு சரக்கு இருக்கு. ஆனா thank God கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தர போறேன். எத்தனை பேர் கத்துக்க ரெடியா இருக்கிறீங்க? வெறும் இது அபிஷேகம் விடுதலை மட்டும் நடக்கிறது இல்லை, சத்தியத்தை பற்றி ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு உண்டாகும் இந்த கூட்டங்களுக்கு நீங்க வர்றீங்கன்னா. ஆமென். ஆமா, ஒரு பக்கம் சத்தியம், இன்னொரு பக்கம் அபிஷேகம், இன்னொரு பக்கம் பலன். ஆமென். உங்களுக்கு உண்டாகும் இன்னைக்கு. ஆமென். ஓ பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமும் அப்படி கிடையாது. மும்க்கும் மேக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமும் போடல, என்ன போட்டிருக்குது, மே. என்ன டிஃபரெண்ட்? அதாவது ஆசீர்வாதமா இருக்கு, இதுவும் ஒரு வழி, அப்படி போடல, இதுவே. ஆமென், ஆமென், ஆமென். It is not one more way, it is the only way. ஆமென். இதுவும் ஒரு வழி, அப்படி சொல்ல, இதுவே வழி.
இதுவே வழி. ஆமென். இதுவே வழி, இதிலே நடவுங்கள். மாபாரா சட்டலா புராகட்டா. அப்ப அந்த கால வேளையில ஒரு கரெக்டான இடத்துல வந்திருக்கீங்க, ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு சரியான சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க. வேற வழி கிடையாதுயா. நல்லா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, உயர்வா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. ஆசீர்வாதமா இருக்க அநேக வழி அல்ல, ஒரே வழி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டா. ஆமென். பாருங்க, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, இடதுபுறமாய் சாயும் போது, சில பேருக்கு ஒரே குழப்பம். இயேசுகிட்டையும் கேட்போம் அப்படின்றாங்க, சரி இங்கேயும் வருவோம். அப்படி கிடையாது. இதுவே வழி, இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் ஓரா சாண்டலா பாக்கா சாலா மாண்டலா லீபாரா செட்டலே பிரேக். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வழி இதுவே. அதாவது இதுவும் ஒரு வழி. இப்போ இயேசுநாதர் மட்டும், நானும் ஒரு வழி. ஆமென். bless you sister. இயேசுநாதர் மட்டும் நானும் ஒரு வழிப்பா, கடவுள்கிட்ட போறதுக்கு இந்த உலகத்துல பல வழி இருக்கு, எந்த வழியா வேணாலும் போங்க, முடிஞ்சா என்ன என் வழியாவும் போங்க, அப்படி பேசினாரா? அப்படி பிரசங்கம் பண்ணல. அவர் சொன்னாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். இயேசுவை குறித்து ரெண்டு கருத்தோடு நீங்கள் இருக்க முடியாது. இயேசுவும் வழி அல்ல, இயேசுவே. நித்திய ஜீவனுக்கு, சுகத்திற்கு, பலத்துக்கு, நல்லா இருக்கிறதுக்கு ரெண்டு வழி கிடையாது, மூணு வழி கிடையாது, நாலு வழி கிடையாது. The one and only Jesus. The one and only Jesus. Amen. எல்லாம் சொல்லுங்க, the one and only. Amen. Jesus. ஆனால் நீங்க ஒரு தெளிவுக்கு வந்துடணும். இப்படி வச்சுக்கிட்டு உன்னை தொடுங்கன்றாங்கல்ல, அது மாதிரி உங்க முன்னாடி பல சாய்ஸஸ் இருக்கும் பொழுது நீங்க உன்னை தெரிந்துக்கணும், கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆமென். இயேசுவே, நான் வாழுவதற்கு, சுகமா இருப்பதற்கு, நான் நன்றா இருப்பதற்கு 100 வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக எழுந்தவர், உங்கள் பாவங்களை சுமந்தவர், உங்கள் தரித்திரத்தை சுமந்தவர், உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரே ஒரு தெய்வம். ஆமென். அல்லேலூயா. நானும் வழின்னு சொல்லியிருந்தா நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்க மாட்டேன். எல்லாரும் பல வழியில் இருக்குதுங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு இருந்ததுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன், ஊருக்கு போயிருந்திருக்கவே மாட்டேன். எங்க ஊர்ல கூட பண்ணுவோனான்னு தெரியல. பல வழி இருக்கும்போது நம்ம எதுக்கு வரணும்? பல வழி இல்லை. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அப்படி போடல, கர்த்தரின் ஆசீர்வாதமே. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா? blessing போடல, the blessing. Oh, the blessing, the blessing. Amen. Bless you. The blessing. எல்லாம் சொல்லுங்க, the blessing. தான்றது is a definite article. நிறைய புக் இருக்கு, அதுல இதுவும் ஒரு புக்கு அப்படின்னு பைபிள்ல சொல்ல முடியாது. புத்தகங்களில் இது ஒரு புத்தகம் அப்படி சொல்ல முடியாது, இதுவே புத்தகம். ஆமென். the book, the book. ஆமென். அப்ப நான் சொல்றேன், நீங்க குழம்பவே வேண்டியதில்லை, நீங்க சுகம் அடைறதுக்கு ஒரே வழி, நீங்க செழிப்படைவதற்கு ஒரே வழி, நீங்க முன்னேறுவதற்கு ஒரே வழி.
நீங்க வேதனை இல்லாத ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரே வழி இயேசுவே ஆண்டவர். ஆமென். It is not one more way, it is the only way. Amen. சொல்லுங்க, it is not one more way, it is the only way. Amen. பல வழி இருக்குதுங்க, அதுல இதுவும் ஒரு வழிங்க. பல வழியே கிடையாது, அந்த வழியெல்லாம் வழியே கிடையாது. அதனால தான் பாருங்க, வெறும் துட்டு வச்சுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்று இருந்தா ஒன்று இல்லைன்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா என் ஆண்டவர்கிட்ட வந்தா, என் தேவனிடத்துல வந்தா, என் தேவன் தருகிற ஆசீர்வாதத்துக்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா, ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்றது இல்ல, மொத்தமா 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 உங்களுக்கு தருகிறவர். ஓ ஆமென். சிலர் சொல்றாங்க பாத்தீங்களா, இது இருக்குங்க அது இல்லைங்க, அது இருக்குங்க இது இல்லைங்க, இந்த கதையே கிடையாது. அதுதான். அப்ப நீங்க வேற வழியில போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க வந்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறையப்படாது. சவாலிட்டு சொல்லுகிற நீங்க தான் வாட்டி நீங்க வந்திருந்தா கூட, இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகள் திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். அப்ப நான் சொல்றேன், இன்னையிலிருந்து நல்லா இருக்க போறீங்க. நிறைய நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகும். ஆமென். நிறைய உயர்வான காரியங்கள் நடக்க போகிறது, பல மேன்மையான காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென். ஓ, இந்த ஆண்டவர்கிட்ட வர்றதுன்றது சும்மா இல்லையா. bless you ஐயா, bless you ஐயா. ஆமென். ஆமென். bless you my sister. ஆமென். சும்மா வர்றது இல்லை, இது சும்மா ஏதோ வந்து உட்கார்றது இல்லை, அப்படி கிடையாது. நோ, பைபிள் சொல்லுது பாருங்க, ஒரு நன்மையும் குறைவுப்படாது. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் குறைவுப்படாது. ஆமென். அப்போ ஒன்று கிடைக்கும். நம்ம ஆட்கள் பாருங்க, நம்ம ஆண்டவரை இப்படி பிரசங்கம் பண்ணவே இல்லை. நம்ம ஆட்கள் எப்படி பிரசங்கம் பண்ணிக்காங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்த பிறகுதான் உனக்கு கஷ்டமேன்றாங்க. ஆனா கஷ்டமே, இதுக்கு எதுக்குடா நான் ஆண்டவர்கிட்ட வரணும், இதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிடலாம் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பாருங்க, கஷ்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. கடவுளை நம்புறவனுக்கும் இருக்கு, நம்பாதவனும் இருக்கு, தேடுறவனுக்கும் இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுல உங்க கூட நின்று அதை ஒண்ணும் இல்லாம பண்ணி உங்களை தூக்கி வெளியே கொண்டு வந்துருவார். ஆமே. ஆனா அங்க கஷ்டம் மட்டும் தான் இருக்கும், கடைசி வரைக்கும் கஷ்டத்தோட தான் இருக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அப்படியே ஏதாவது சின்னது வந்தா கூட எப்படி பாருங்களேன், 2 வீடு சொல்றாரு இயேசு, ஒன்னு மணல் மீது இன்னொன்னு மலை மீது கட்டப்படுகிறது. 2 வீட்டு மேலேயும் புயல் வருது, 2 வீட்டு மேலேயும் காத்தடிக்குது. ஆனா ஒரு வீடு நின்னுச்சு. ஆமென். அதுபோல உங்கள் வாழ்க்கை நிற்கும். ஆமென். அதுபோல உங்க வாழ்க்கை நிற்கும். பாருங்களேன். அப்ப யோசிச்சுக்கோங்க. சிலர் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, இந்த சாமி ஆண்டவர்கிட்ட நீ வந்தனா அப்படி எல்லாம் கிடைக்காது போல, ஆசீர்வாதமே கிடையாதுன்ட்டாங்க. ஆசீர்வாதம் உண்டுன்னா நேரம் இப்படியா இருப்போம், நம்ம வேற மாதிரி என்ன பண்ணியிருப்போம், இருந்திருப்போம். பாருங்களேன், அதுவே தப்புன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த போலியோ டிராப்ஸ் மாதிரி சும்மா சொட்டு சொட்டா ஏதோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்களே தவிர கடவுள் வந்து சொட்டு சொட்டா தருவேன்லாம் சொல்லலை. அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டீனோ இல்லையோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்க. ஆமென். ஆசீர்வாதம் துளி வராது, ஆசீர்வாதம் மலை. ஓ வாங்கிக்கோங்க, நல்ல கையை தட்டி. ஷப்ரதலா பிரதரா லீமானா தரபௌ லேப்ர ஹேண்டலே பிரேக்கே. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, துளி துளியாலாம் இல்ல, எப்படி அடிக்கும்? பெரும் மலை, பெரும் மலை.
ஆமா, பெரும் மலை. ஆமா, ஆசீர்வாத துளிகள் அல்ல, ஆசீர்வாத மலை. ஆமா, அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன். எப்படி சொல்றாரு பாருங்க, ஆசீர்வாதமான மலை பெய்யும். ஆமா, ஆசீர்வாதமான மலை பெய்யும். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதம்னு கடவுள் சொல்லும் போது கடவுளுடைய மைண்ட்ல என்னதான் இருக்கு? bless you அக்கா. ஆசீர்வாத தூறல் அல்ல, ஆசீர்வாத தூறல்கள் கிடையாது. என்னது? ஆசீர்வாதமான மலை. ஆமா, ஆமென். நான் சொல்றேன், இன்னும் அதுல நனைஞ்சிட்டு தான் இன்னைக்கு போக போறீங்க. வெளியில ஒரு மழை பெய்யட்டும், உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல ஒரு ஆசீர்வாதமான மலை. கல்வாரி சிலுவையில உங்க சாபங்களை முறித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்த இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களை தொடட்டும். இன்னைக்கு தொடட்டும், உங்க மேல ஒன்று வந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். மாப்ரா சட்டலா பிரதாரா பாலாரா லாகாபோ ஷென்டலா பிரேக்கெட். ஆமென். விட்டுறாதீங்கய்யா. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போதே அதை வாங்கிட்டே இருக்கணும். வெறும் பிரசங்கமா அதை கேட்கக்கூடாது, பேசும்போதே என் மேல ஒன்று இறங்கும். ஆமென். bless you. ஆமென், ஆமென். நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே, போன வாரம்லாம் போன மாசம் பாத்தீங்களா எப்படி இறங்குச்சுன்னு? ஆமென். வேற லெவல்ல இருந்துச்சு இல்ல? ஆமென். அதெல்லாம் நம்ம பிளான் எல்லாம் பண்றது கிடையாது, அது அவர் இறக்குவார். நீங்க ஆசையா இருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்திலேயே ஒரு மகிமை அவர் ஊத்துவார். ஆமா, அதுக்கப்புறம் அங்க வியாதி இருக்காது, அங்க பலகீனம் இருக்காது, அங்க நோய் இருக்காது, அங்க வறுமை இருக்காது. ஆமா. ஓ மா காப்ரா தாரா பாலாகா லீமரா சேடலே பிரேக்கே லே கேம்ரமா தாலாபாரா. glory 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 glory. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்பது துளி அல்ல. எப்படி சொல்றார்? நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை என்ன பெய்யும்? ஆமென். அப்போ இத்தனையோண்டு கடவுள் தருவாரு அப்படி சொல்ல, என்ன பெய்யும்? ஆமென். பெஞ்ச என்ன ஆகும் பாருங்க. ஆசீர்வாதமான மழை பெஞ்சுன்னா தண்ணி பஞ்சம் இருக்குமா? எங்கேயுமே இருக்காது. அப்போ கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பேன்னா சும்மா அப்படிலாம் தெளிக்க மாட்டார், ஊத்திருவேன்றார். ஆமென். இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா உங்க கண்ணை வேற எதுலையுமே வைக்க மாட்டீங்க, கர்த்தர் மேல வைப்பீங்க. என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னை உயர்த்துகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், இயேசு ஒரு ஆண்டவர் ஒரு இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிச்சா, அவர் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வந்தா அது மலை மாறி வரும். ஆமென். துளிகள் அல்ல, மலைகள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, துளிகள் அல்ல, என்னது? மழை பெய்யும். நம்புறீங்களா? மழை பெய்யும் உங்க வாழ்க்கையில். இந்த கோவை மாவட்டத்தில் இருந்தோம், சுற்று ஊர்கள் இருந்தோம் நீங்க வந்திருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், மழை பொழியும். ஷக்லா மாபா ராதாரா லீமானா தாரா பவுடாலாரா லேகேப்ரமா செடலே பிரேக்கே. ஆமென். அப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆசீர்வாதம்ன்றது என்னது? ஒரு ஆற்றல். எல்லாம் சொல்லுங்க, ஒரு சக்தி, ஒரு ஞானம், கிருபை, தயவு. அப்ப இட்ஸ் a divine empowerment. கடவுளிடத்திலிருந்து வருகிற ஒரு பலப்படுத்தல் தான் என்னது? ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட இருந்து ஒண்ணு உங்களுக்கு வருதுங்க, அது வந்துடுச்சுன்னா இங்க என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும்.
இங்க என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பாருங்களேன், பாருங்க, இந்த கடவுளுடைய அருள் தான் ஆசீர்வாதம், கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய பலன். அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதமே, எல்லாம் சொல்லுங்க மே. அப்பனா நல்லா இருக்கிறதுக்கு 100 வழிலாம் கிடையாது, நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. Lord bless me, Jesus bless me. ஆமென். முதல்ல அதுல தெளிவாயிரணும் நீங்க. அங்க எங்க போய் என் இயேசுவை நான் பார்க்க போறேன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் இருக்கிறார், ஆமென், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், ஆமென். பாருங்க, இதுவரைக்கும் உங்க லைஃப் எனக்கு எப்படி இருந்துன்னு தெரியாது, இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்கல்ல, உங்க மேல ஒரு வல்லமை இறங்கும், இன்னைக்கு உங்க மேல ஒரு பலன் இறங்கும், ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்க மேல கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. சில பூமியெல்லாம் வந்து தண்ணி விழுந்த உடனே இப்படி உரியும், பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா நீங்க? ரொம்ப நாளா பரண்டு கிடக்குதுன்னா சில டிராப்ஸ் விழுந்தா எங்கடா போச்சுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இழுத்துக்கும், அந்த அளவுக்கு இழுத்துக்கும் இல்லையா? சில பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும், எண்ணெய் தேய்ச்சிட்டு பார்த்தா எண்ணெய் இருக்காது. என்னங்க நீங்கள் என்ன எப்படி பார்க்கீங்க? அப்படி உடம்பு என்ன பண்ணிடும்? பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? எதையுமே பார்த்தது இல்லையா நீங்கள்? இந்த தலைகளே ஆட்டுங்க, ஏதோ ரூம்குள்ளே அடிச்சு போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே, ஏசி ரூம் அதனால அடிச்சிருக்கிறாங்க, ஏசி வெளியே போயிடக்கூடாதுன்ட்டு, அப்புறம் தூசி உள்ளே வந்துடக்கூடாதுன்ட்டு. உரியுது பார்த்தீங்களா? தண்ணி விழுந்த உடனே என்ன பண்ணும்? டக்குன்னு உரியும். தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஹீட்டாக இருக்கும், அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? என்னெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது பாருங்க, எண்ணெய் தேய்க்கிறது, தோசைக்கல். கடவுளே எனக்கு பார்த்து செய்யுங்கய்யா, இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அடுப்படி, எண்ணெய் தேய்க்கிறது, எல்லா உதாரணத்தையும் பேசிட்டு இருக்கிறேன் நான். எளிமையா தேவனுடைய வார்த்தைகளை சொல்றதால ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் உங்களுக்கு புரியாம நான் பேசிட்டு போனேன்னா என்ன பிரயோஜனம்? அதுக்காக சும்மா சிம்பிளா எல்லாருக்கும் புரிஞ்சிடும், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட புரியும், இதுக்கப்புறம் ஆசீர்வாதம்னா என்னன்றது புரிஞ்சிடும். ஆமென். சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியணும். பிரசங்கம் பண்ணா நான் அப்படிதான் பேசணும்னு நினைப்பேன். நான் ஸ்டஃப்பாகவும் இருக்கணும், ரொம்ப கருத்து உயரியதாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் விளங்கக்கூடியதாகவும் இருக்கணும். புரியுங்களா உங்களுக்கு? ஆமா, எளிமையாகவும் வலிமையாகவும். ஆமென். It is simple but so powerful. Simple and powerful. எளிமையாகவும் வலிமையாகவும். Amen. அதனால சிலர் வந்து நம்ம மீடியம் வந்து பிரசங்கிக்கும் கலையையே கற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். That's good. எப்படி பேசணும், எப்படி ஒரு சத்தியத்தை மக்கள் கொண்டு போகணும், அது ஒரு கலை. ஆமென். சரி, ஓகே, இப்போ கவனிங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி ஈர்த்துக்கும் பார்த்தீங்களா? அந்த தண்ணி விழும்போதோ இல்லை கல்லில் அப்படி தெளிச்சிங்கன்னா என்ன பண்ணும்? நீங்க வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா? அது மாதிரி இருக்கணும். இந்த வார்த்தை வரும்போது, அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது, Lord I take it, Lord I receive it. என் மேல இன்னைக்கு இந்த வார்த்தை பேசப்படுதுன்னா, என் மேல இந்த ஆவி வருதுன்னா, நான் அதை எடுத்துக்கிறேன் சுவாமி. ஆமென். ஏன்னா கடவுள் சொல்றாரு, சில நேரத்தில் எல்லா இடத்துலையும் நான் எல்லாத்தையும் ஊத்த மாட்டேன், தாகம் உள்ளவர்கள் மேல். இருக்கீங்களா? இருக்கீங்களா? சில பேர் பாக்குறாங்க, எதுக்கு இவங்க போட்டு இப்படி கையெல்லாம் தட்டுறாங்க, ஆமேன்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அது தாகத்தின் வெளிப்பாடு. அது ஒரு தாகத்தின் வெளிப்பாடு. ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் வாஞ்சியா வந்திருக்கிறேன், என் மேல உன்னை ஊத்துங்க ராஜா, என் மேல ஒரு கிருபை ஊற்றுங்க, என் மேல ஒரு ஆசீர்வாதமான மலையை இன்னைக்கு ஊத்துங்க ராஜா. இதுக்கப்புறம் என் லைஃப் அப்படி இருக்க கூடாது, இதுக்கப்புறம் என் சரீரம் அப்படி இருக்க கூடாது, இதுக்கப்புறம் என் படிப்பு அப்படி இருக்க கூடாது, என் வேலை அப்படி இருக்க கூடாது, என் பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும்
வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். ஷபரபா கபரா லகா ப்ரோசெட்டலே பிரகெண்டே எலிமனா தாரபௌடலா லீகே ப்ரோஷெண்டலே பிரகே. ஆமென். ஒன்றும் இல்லைங்க, ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு வேற ஒன்றும் இல்லை, தாகம். ஆமென். என்ன வேணும்? இப்போ தண்ணி இங்கே வச்சுட்டாங்க, வச்சதுனால எனக்கு உபயோகமாயிடுமா? வச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணும்? தாகத்தோடு எடுத்து என்ன பண்ணணும்? குடிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் தாகம் வந்துச்சு இடையில, குடிச்சேன்னா இன்னும் குடிப்பேன் நான். ஆமென். எதிர்பார்க்க என் தொண்டை நல்லா இருந்தானே பேசிக்கிட்டே இருக்க முடியும். சில நேரம் மறந்துடுவேன் நான். அதனால இப்படி முன்னாடி வச்சிருவாங்க. எல்லாம் அதுக்குன்னே ஞாபகப்படுத்துறதுக்கே ஒருத்தர் இருப்பாங்க, தண்ணி குடிங்க அப்படின்ட்டு. நம்ம ஆட்கள் அவ்வளோ நேரம் பேசிட்டு அப்புறம் ஜெபத்துக்கு வந்துடுவாங்க. சிலர் வந்து இல்லை பாஸ்டர் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் குடிங்க குடிங்க அப்படிம்பாங்க. நம்ம மேலே இறக்கம் காமிக்கிற ரெண்டு ஜீவன்களும் இருக்கும். சிலருக்கு எனக்கு லேட் ஆகிட்டு, எனக்கு உடனடியாக ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ தாகம் வேணும். எல்லாம் சொல்லுங்க, தாகம். எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். நான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல். அப்ப இது பேசுறது தண்ணீரோ ஆற பற்றியோ பேசல. எதை பேசுறாரு? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படி சொல்லலாம். ஆமென். தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு, அதை தான் சொல்றாரு. ஊற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க, ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். ஆமென். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க, உன் சந்ததியின் மேல். பாருங்க, நீங்க தாகமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல மட்டும் இல்ல, உங்க பிள்ளை மேல, உங்க பையன் மேல, உங்க வம்சத்தின் மேல, உங்க குடும்பத்தின் மேல. ஷாரல மாக்கட்டா ரோசா தாரா மண்டலா லாக்கே மனா கபாரா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு மட்டும் இல்லையா? உங்களுக்கு மட்டும் இல்ல. ஆமென். bless you. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க வம்சத்திற்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் சந்ததியின் மேல. ஆமென். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். I will pour out my spirit. What a blessings. I will pour out my spirit. என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். 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 I will pour out my spirit on your offsprings and my blessings on your descendants. ஆமென். கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைங்களை பற்றி கவலைப்படாதீங்க. ஆமென். என் தேவனே, என்ன மட்டும் இல்ல, என் சந்ததியை நினைங்க. என் சந்ததியின் மேல ஒன்ன ஊற்றுங்க. என் பிள்ளைகள் மேல ஒரு தொடுதல் வரட்டும் ராஜா. என் வம்சத்தை நீர் தொடுவீராக. என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வம்ச வம்சமாய் உங்க ஆசீர்வாதம் வேணும் ராஜா. உங்க தொடுதல் வேணும் ராஜா. ஓ, நீர் தொடுவீராக, நீர் ஊற்றுவீராக. ஓ ஓ ஷபா பா 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 லாக்கா பிரகா தாரா பௌடலா பிரக் ஷெக்லாண்டலா மாகட்டா லிகா பரா சண்டலா பிரதானா மாகட்டா ஓ ஷியாலரா கேப்ரமாட்டலா பிரகட்டா. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆண்டவருடைய மனசு பாத்தீங்களா? நீங்க வந்து தாகமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தர மாட்டார், உங்க பிள்ளை மேல ஊத்துவார். உங்க பிள்ளை ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், இல்ல வராம இருக்கலாம். ஆனா நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்காகவே, உங்களுக்காகவே. ஆமென். உங்க மேல மட்டும் இல்ல, ஆமென், உன் சந்ததியின் மேல். ஆமென். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இப்போ ஆசீர்வாதத்தை
ஊத்திட்டாரு. ஆசீர்வாதம்னா என்னன்னு சொன்னேன்? ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. அது மலை மாதிரி வருது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன இருக்கு? விளைவுகள். எல்லாம் சொல்லுங்க, விளைவுகள். இப்போ 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 எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ ஆசீர்வாதத்தை ஊத்திட்டாரு. ஊத்துன உடனே என்ன ஆகுது? விளைவு என்ன? அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல் வளருவார். ஆமா ஆமா, இப்படி தடக்கூடாது. நல்லா போடுறீங்க. காப்ரா கட்டா சட்டலா பிரேக்கே. அப்போ ஆசீர்வாதம் வந்தா வளர்ச்சி. ஆமென். வளர்ச்சியே இல்லைன்றீங்களா? வருது உங்க மேல. கபாரா கண்டலா கதாரா பௌட்டா லாப்ரா சீடலா பாரா கச்சா கச்சா. அல்லேலூயா. அலரி செடிகளை போல வளருவார்கள். கேஜேவி. ஆமென் ஆமென். அலரி செடி பார்த்திருக்கீங்களா? என்னங்க அதானே? இருக்கும். அப்படியா? நீங்க பாத்துக்கீங்களாமா? சரி, ஓகே. இவங்க பாத்துருக்காங்களா? எனக்குமே தெரியல. இல்ல இல்ல, நீங்க உண்மையதான் சொல்றீங்கன்னு தான் நானும் சொல்றேன். நான் பார்த்தது இல்ல. ஏன்னா சில இது நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, கடவுள் வந்து ஒரு கம்பேர் பண்ணி சொல்றாரு. பனையை போல செழித்து அப்படி சொல்றாரா? கேதுரு போல். கேதுரு பார்த்திருக்கீங்களா? நானுமே பார்த்ததில்லை. ஆனா எங்க மினிஸ்ட்ரி பேரு உன்னத கேதுரு ஊழியங்கள், லாஃப்டி ஷடார் மினிஸ்ட்ரிஸ். ஏன்னா அது நம்ம ஊர்ல இருக்கிற மரமே கிடையாது. அது வந்து இஸ்ரேல்ல இருக்குது. அது நம்ம ஊர் தேக்கு சந்தனம் அது மாதிரிலாம் இல்லை. பயங்கர உயரமா வளரும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமென். அப்போ கடவுள் சொல்றாரு, சிலதை ஒப்பிட்டு சொல்றாரு. இது மாதிரி அது என்ன பண்ணும்? வளரும். இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? வாழையடி. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறதா இருந்தா இப்படிதான். கடவுள் சொல்றாரு வாழையடி வாழையாய். அப்படி சொல்றதுல எந்த தப்பும்? அதாவது ஒரு உதாரணத்துக்கு எதையோ என்ன பண்றாரு? கழுகுக்கு சமானமாய். நம்ம ஊர்ல காக்காவா தான் இருக்கு எங்க பார்த்தாலும். கழுகு பார்க்க முடியுதா? ஆனா இந்த வருஷம் பாருங்க, கழுகின் வருஷம் சொன்ன என் வீட்டுக்கே ஒரு கழுகு வந்துடுச்சு. ஆமாங்க, ஒரு குஞ்சு மாதிரி வந்துச்சு. இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்து இவ்வளவு பெரிய, இங்க இருந்து அங்க வரைக்கும் ஒரு கூடு. டெய்லி மீனும் சிக்கனுமா சாப்பிட்டு இவ்வளவு பெருசு. எல்லாரும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அடுத்தாலும் உங்க கழுகு எப்படி இருக்குன்றாங்க. வீட்டுல ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா இப்ப டெய்லி அதை பார்க்கும்போது ஞாபகம் வருது, வாக்குத்தத்தம் ஞாபகம் வருது காலையில. ஆமென். செம காஸ்ட்லிங்க அது. ஆனா பறந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது. ஒருத்தர் வச்சிருக்கிறார், அவர்கிட்ட கேட்டேன், 20 லட்சம்ன்றார். நீங்க நினைச்சுக்காதீங்க ஏதோ சாதாரண வேலை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. 20 லட்சம் பறந்து வர முடியும். இது சிலருக்கு புரியும், அவங்க வாங்கிக்கோங்க. யார் சொன்னா அவ பறந்து வராதுன்னு? பறந்து வரும். கர்த்தர் எப்படி வேணாலும் கொண்டு வருவார். ஆமென். அவ்வளவுதாம்மா போட்டு தள்ளுங்க. சத்தியமங்கலத்துக்கு. இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலம்னா வீரப்பன் தான் ஞாபகம் வருவான். இப்போ அம்மா தான் ஞாபகம் வர்றாங்க. ஆமா. அப்ப எப்படி சொல்றாரு? அலரி செடியை போல். ஒண்ணு மட்டும் தெரியுது, ஏதோ ஒரு செடி பேரு சொல்றாரு. ஆனா கண்டிப்பா நான் வளருவேன், என் பிள்ளைகள் வளரும். ஆமென் ஆமென். அப்போ சாவி ஒண்ணுதான், தாகம். எல்லாம் சொல்லுங்க, தாகம்.
ஆசையாய். கர்த்தர் சும்மா இப்படி வற்புறுத்தி இப்படியே பண்றது முடியாது பாருங்களேன். நீங்க வந்து வேணும் சுவாமி, தொடுங்க சுவாமி, ஊத்துங்க சுவாமி. என் மேல மட்டும் இல்ல, என் பிள்ளைகள் மேல, என் வம்சத்தின் மேல ஊத்துங்க ராஜா. ஆமா, அந்த ஆசையோடு நீங்க நின்றுட்டு இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் ஊத்துவேன், மலை மாதிரி ஊத்துவேன். அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? அதனால் அவர்கள், ஆமென், என்ன சொல்றாரு பாருங்க, அதனால் அவர்கள் புல்லில் நடுவே நீர்க்கால்களில் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். இதுவரை வளர்ச்சியே இல்லையா? உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு சீசனா இது இருக்குது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்க ஞானத்துல, தேவ கிருபையில, மனித தயவுல, சரீரத்தில, எல்லாவற்றிலும் அவர்கள் வளருவார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் வந்தா வளர்ச்சி வரும். வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். No one can stop your blessings. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வளர்ச்சி. ஆமென், ஆமென். போட்டா இதான் வருதா? எப்படி இருக்குது பாருங்க. இதுதான் அல்லரி செடியாம், பார்த்துக்கோங்க. நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற அந்த அல்லரி செடின்றது இப்படி இப்படி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. காடு மாதிரி இருக்கு. ஒரு செடியா காடான்னு தெரியல பாருங்க. ஸ்பெஷலாக கூகுள்ல இருந்து போட்டிருக்கிறோம், பார்த்து பண்ணுங்க. இதெல்லாம் சிறப்பு முயற்சிகள். கம்பெனி எவ்வளோ உங்களுக்காக வேலை பார்க்குது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அலரி எப்படி பாருங்க, அப்படியே ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே அப்படியே அப்படி இருக்கு பாருங்களேன். அப்ப கர்த்தர் ஒரு இமேஜ் வைக்கிறாரு. உன் பிள்ளை வளர போகுது, உன் பிசினஸ் வளர போகுது. என் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா உன் தொழில் அப்படியே இருக்காது, உங்க பொருளாதாரம் அப்படியே இருக்காது. ஆமா, ஒரு வளர்ச்சி. ஆமா, அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஆசீர்வாதம் என்னன்னு புரியுதுங்களா? அது ஒரு சக்தி, அது ஒரு ஆற்றல், அது ஒரு மலை. என் மேல இறங்குச்சு, என் பிள்ளைகள் மேல இறங்குச்சு. ஆமா, அவர்கள் வளருவார்கள். ஆமா, அப்போ ஆசீர்வாதத்தினுடைய விளைவு பாருங்களேன். அலரி செடிகளை போல் ஆமென், ஆமென், வளருவார்கள். ஷாபா லாக்கெச்சே. ஆமென். ஓ, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக்கோ. அப்படின்னா என்ன? உங்க பிள்ளைங்க ஆங்க ஆங்க கர்த்தருக்கு மகிமையா இருப்பாங்களாம். ஆமா, ஆமா, நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய மீட்பர் சொல்லுகிறார். ஆமே. அப்போ ரெண்டு காரியம் படிச்சுக்கிட்டே வர்றோம். ஒன்னு ஆசீர்வாதம்னா என்ன, அதனுடைய விளைவு என்ன. ஆமே, சேர்த்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, கவனிச்சுட்டே வாங்க. அப்போ பிளஸ்ஸிங்ன்றது ஒரு பவர், ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. இது ஒருத்தங்க மேல வந்துச்சுன்னா அதனுடைய ரிசல்ட் தான் என்னது? எல்லாம் சொல்லுங்க, வளர்ச்சி. சொல்லுங்க, வளர்ச்சி, வளர்ச்சி. ஆமா, அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு பல சக்திகள் கிடையாது, ஒரு சக்தி தான் இருக்குது. இயேசுன்ற அந்த வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற அந்த வல்லமை. ஆமென், ஆமென். அது உங்க மேல இறங்குச்சோ, ஆமென், மற்றதெல்லாம் உடைஞ்சு நொறுங்கிடும். ஆமென். இப்போ ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல இறங்குது. ஆமென். இப்போ சில பேர்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, எங்களுக்கு தர்றாரோ இல்லையோ என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க இல்லையா? இந்தியன் பெற்றோர் மாதிரி சூப்பர் பெற்றோர்கள் அகில உலகத்திலே கிடையாது. ஆமாங்க, கைத்தட்டிக்கலாம், நானே உங்களுக்கு தட்டுறேன். இவங்களுக்கு என்ன பண்றாங்களோ பண்றதே இல்லையோ, பிள்ளைங்களுக்கு
ஒரு பெற்றோருடைய மனதுன்றது அதான் இல்லையா? ஏன் அவங்களுக்கு நல்லா கொடுங்க சுவாமி, ஏன் கஷ்டம்லாம் நான் என்னோட போட்டும், என் பிள்ளைங்க இந்த எண்ணம் பாருங்களேன். கடவுள் அந்த எண்ணத்துக்கு தான் பதில் சொல்றாரு. நீ என்ன நம்புவண்ணா, நீ என்ன விசுவாசிப்பண்ணா, நான் உன் பிள்ளைங்களை விட மாட்டேன்ற, உன் சந்ததியை விட மாட்டேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானத்தை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் வளருவார்கள். ஆமென். அந்த வார்த்தையை பாருங்க. அவர்கள் வளருவார்கள் சொல்லும் போது ஒரு அதனால் அவர்கள் புல்லின் நடுவே, எல்லாம் சொல்லுங்க புல்லின் நடுவே. அப்படின்னா புல்லும் அந்த அந்த மரத்தை பார்த்தீங்களா, அது கீழே கொஞ்சம் புல்லும் வளர்ந்துருக்கு. அப்படின்னா எல்லாரும் மற்றவங்களும் இருப்பாங்க, ஆனா ஓம் புல்ல புல்லு மாதிரி இருக்காது, அலறி செடி. ஓரையா ஷாட்டா லாப்ரா கட்டாலா பாரா லீகா பிராத்தாரா இமேஜ் ஆரா மாட்டாலா பிரேக்கே. இப்போ கீழே இருக்கிற புல்லு கீழே தெரியுதா புல்லு? கடவுள் சொல்றாரு, அது புல்லின் நடுவே உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? என் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா நீங்க எல்லார மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு காமனான ஆளா இருக்க மாட்டீங்க. புல்லு தரையிலே இருக்கும், ஆனா இது அதுக்கு நடுவுல ஓங்கி வளருகிற அலறி செடியை போல உங்க வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். what a blessings பாருங்க. கடவுள் சொல்றாரு, புல்லின் நடுவே அலறி செடிகளை போல் அவர்கள் வளருவார்கள். ஆமென் ஆமென். ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல் வளருவார்கள். எல்லாம் சொல்லுங்க வளருவார்கள். அப்ப இப்ப சிம்பிளா சொல்லட்டுமா, ஆசீர்வாதம் வந்தா வளர்ச்சி வரும். ஆமென் ஆமென். நான் சொல்றேன், இந்த மாசத்துல இருந்து ஒரு வளர்ச்சி ஆரம்பிக்குது. கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புறாருன்னா அதை ஒரு நிலத்தை போல வாங்கி கொள்ளுங்க. ஆமென். ஒரு growth, இதுவரை இல்லாத growth, இதுவரை இல்லாத ஒரு growth. I declare in this place, ஒரு வளர்ச்சியை டிக்ளேர் பண்ணுகிறேன். ஆமென். அப்ப ஆசீர்வாதத்தின் விளைவு வளர்ச்சி. ஆமென். சரி, அப்ப ஆசீர்வாதம்னா என்ன, அது வரும்போது என்ன நடக்குதுன்றது என்ன பண்றோம், பார்க்கிறோம். பைபிள் ஃபுல்லாவே இது ஒரு ஆசீர்வாத புத்தகங்க. இட்ஸ் a book of blessing. இதுல ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அது மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா போதும், அதை மட்டும் நீங்க பிடிச்சீங்கன்னா போதும். நீங்க எங்க இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், என்ன வேலை செஞ்சாலும், உங்களை உயர்த்துகிற தேவனுடைய சக்தி, உங்களை உயர்த்துகிற தேவனுடைய பலன். ஷமா ரகா லாமா நபரபலா லகா பரபலா கதரபௌடா. ஹalleluya. சாதாரணமா இல்ல பாருங்களேன், இதுதான் தேவை நமக்கு, இதுதான் தேவை. blessings, எல்லாம் சொல்லுங்க the blessings. ஆமென். அப்ப பாருங்க, இந்த புத்தகத்தை பிகினிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் இருக்கு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அதனாலதான் ஆசீர்வாத கூட்டம் நடத்துறோம். ஆமென். ஆசீர்வாதம்ன்றது ஒரு வலிமை, ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆற்றல். அது மலையை போல, ஒரு சக்தியை போல ஒரு மனுஷன் மேல இறங்குது. இறங்குச்சோ வளராதவன்லாம் வளருவான், உயராதவன்லாம் உயருவான், முன்னேறாத ஆள் முன்னேறுவான். ஆமென் ஆமென். நீங்க தாகமா இருந்தாலே போதும், வாஞ்சியா இருந்தாலே போதும். நிறைய பேர் பாருங்க, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல கிடையாது, சும்மா ஏதோ பண்ண இல்லைங்க. தினந்தோறும் கர்த்தாவே இந்த நாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கும். ஆமென். இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும். ஒரு ஆசீர்வாத வல்லமையை நான் எதிர்நோக்கி போறேன். என் மேல ஊத்துங்க ராஜா, காலையிலே உன்னை ஊத்துங்க. ஆமென். அப்படி வாஞ்சியா வரணும் பாருங்களேன். ஸ்கூலுக்கு போறீங்களா, ஆசீர்வாதம். வேலைக்கு போறீங்களா, ஆசீர்வாதம். இந்த கடவுளுடைய அருளை ஆசீர்வாதத்துக்கு தலை வணங்க ஆரம்பிச்சிங்க, எங்கேயும் தலை குனிய மாட்டீங்க. உங்க தலை நிமிர்ந்து நிற்கும், உங்க தலைமுறை நிமிர்ந்து நிற்கும். ஆமா, ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறாரு. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் என் மேல ஊற்றப்படட்டும், இன்னைக்கு ஸ்பெஷலா அது வரட்டும். ஆமா,
ஆமென். என் பிள்ளைகள் மேல வரட்டும். தினந்தோறும் அந்த வல்லமை மட்டும் உங்க மேல இறங்கிக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? ஆமென். சரி பாருங்க, எனக்கு இப்போ பல வெளிச்சங்கள் வருது, கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் நான். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் விளைவுகளின் அடுத்த ஒண்ணு பார்க்கலாம். என்ன பாருங்க, நீர் அவனையும் அவன் கைகளின் கிரியைகளையும் என்ன பண்ணிருக்கிறீர்? ஆசீர்வதித்திருக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்திருக்கிறீர். கடவுள் தான் யோபுவை பிளஸ் பண்ணான்னு சாத்தானே சொல்றான். நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், ஐயா சாத்தான் சொல்றதையாவது அட்லீஸ்ட் சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதான் உங்க வாயில சொல்ல மாட்டேங்க. சாத்தானே என்ன சொல்றான்? இந்த ஆளு ஊர்லயே பெரிய ஆளா இருக்கிறான்னா என்ன ரகசியம்? உங்க ஆசீர்வாதம் பேய்க்கே தெரியுது. பிளஸிங்க பற்றிய வெளிப்பாட்டு பேய்க்கே தெரியுது. பாருங்களேன். ஹலோ, ஆசீர்வாதத்தை யார் ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஆசீர்வதிச்சா என்ன ஆகுன்ற வெளிப்பாடு யாருக்கு தெரியுது? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, சாத்தானும் வேதம் ஓதுறான் பாருங்க. கரெக்டா ஓதுறான். எப்படி ஓதுறான் பாருங்களேன். இவன் பொய்யா ஓத முடியாது. ஏன்னா அவன் பேசிட்டு இருக்கிறது தேவன் கிட்ட. அவன் இஷ்டத்துக்கு ஒன்ன சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த உரையாடல் கடவுளுக்கும் பிசாசுக்கும் இந்த உரையாடல் என்ன பண்ணுது? நடக்குது. இந்த உரையாடல்ல பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். பிசாசுக்கு ரொம்ப அழகா தெரியுது பாருங்களேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவன் ஊர்லயே பெரிய ஆளா இருப்பான். வாங்கிக்கோங்க, யாராச்சும் இருக்கீங்களா? இது நார்மலா உன் தேவையை சந்திப்பார். அந்த கூட்டம் இல்ல, பட்டணத்திலேயே தேசத்திலேயே. ஆமென். அந்த அளவுக்கு போகணுமா? இல்லைங்க, ஏதோ என் வீடு ஏதோ வயிறு அப்படி போயிடணுமா? பாருங்க, கடவுளுடைய அருள் ஒருத்த மேல வருதுன்னா அதனுடைய விளைவுகள் என்ன பாருங்க. என்ன விளைவுகள்? அவன் கைகளின் கிரியைகளை. அப்படின்னா என்னன்னா, அவன் பண்ற பிசினஸ், அவன் வேலையெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? ஆசீர்வதிக்கிறீங்க. ஆமென். ஆசீர்வாதம் உங்க பிள்ளை மேல மட்டும் இல்ல, உங்க பிசினஸ் மேலயும் வருது. இல்லையா இல்லையா இல்லையா? உங்க வேலை மேல, உங்க 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 வருமானத்தின் மேல. ஆமென். தட்டுறது வேற ஒண்ணும் இல்லை, அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். இறங்கட்டு சுவாமி. ஓ மா கப்ரா தாரா மாகதா லாத்திரா பாவ் ஷண்டலா பிரகதா. ஆமென். கர்த்தர் பாருங்க, உங்க பிள்ளைங்களை bless பண்றது மட்டும் இல்ல, உங்க பிசினஸை bless பண்ற, உங்க தொழிலை ஆசீர்வதிக்கிற. நம்ம ஆளு தொழில்களெல்லாம் திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீர் அவன் கைகளின் கிரியை. எல்லாம் சொல்லுங்க, கைகளின் கிரியை. சும்மா உட்கார்ந்துட கூடாது, போய் ஏதாவது ஒண்ணு செய்யணும். செய்யறது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வரும். உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா நீங்க போய் கிரியை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் வெளியில வரும். வேலை என்பது தேவன் உங்கள் மீது வைத்த ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வருகிற அற்புதமான வாய்ப்பு. ஆமென். நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எல்லாம் சொல்லுங்க, தேசத்தில் பெருகிற்று. அப்போ ஆசீர்வாதத்தின் விளைவு வளர்ச்சி, இங்க ஆசீர்வாதத்தின் விளைவு பெருக்கம். ஐயா, இந்த பைபிளை திறந்தா வளர்ச்சி, பெருக்கம், சுருக்கமே கிடையாது. வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்களா.
ஆமா. நம்ம கூட்டத்துக்கு வர்றீங்களா? ஒரு பெருக்கம் உங்க மேல வேலை செய்யணும். இந்த சத்தத்துக்கு கீழே வந்திருக்கீங்களா? எட்டங்கொள்ளாமல் போக மட்டுமான ஒரு பெருக்கம், ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம் வேலை செய்யட்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க பெருக்கம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெருக்கம் வாழ்க்கையில, இனிமே பெருக்கம். ஆமென். எப்படி போடுறது பாருங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி. அப்ப இன்னொன்னு சொல்லட்டுமா? ஆசீர்வாதத்துல வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தில் பெருக்கம் மட்டும் இல்ல, ஆசீர்வாதத்துல பாதுகாப்பும் இருக்கு. ப்ரொடெக்ஷன்ஸ். அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? பாதுகாப்பு. ஆசீர்வாதத்தின் விளைவு என்ன வருது? பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுங்க பாதுகாப்பு. இப்ப பாருங்க, அவன் ஒரு வேலை எடுத்து செஞ்சிரானா, நீர் அவன் கைகளின் கிரியைகளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஏதோ ஒரு தொழில பார்க்கறான், ஏதோ ஒரு வேலையை செய்யறான், அதுல கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்த உடனே மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல, இவனுக்கு அந்த தொழில் ஒரு பெருக்கமா மாறுது. அப்ப சிலர் வாழ்நாளெல்லாம் உழைக்கிறாங்க. உழைப்பு நல்லதுதான். ஆனா வெறும் உழைப்பு மட்டும் இருந்ததா அது களைப்பை தரும். எல்லாம் சொல்லுங்க, வெறும் உழைப்பு களைப்பை தரும். ஆனா ஆசீர்வாதம் செழிப்பை தரும். ஆசீர்வாதம் கூடிய உழைப்பு எதை தரும்? செழிப்ப தரும். சிலர் வேலை பார்த்து ஒரே மன உளைச்சல்ன்றாங்க. ஆனா ஆசீர்வாதத்துக்கு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா விளைச்சல். அது உளைச்சல், இது விளைச்சல். ஆமா. அது வந்து அப்படியே ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஒரு அப்படி பயந்துகிட்டே அப்படி இருக்காது. என்ன ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரியா, என் வேலை பாதுகாப்பா இருக்கும், என் தொழில் நல்லா இருக்கும். ஆமா, கடவுள் என் கூட இருக்கிறார். ஆமா. இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு உள்ள இருக்குது பாருங்க. இந்த எண்ணத்தையே மக்களுக்குள்ள கொண்டு வரல. ராவும் போலும் ஒரே கவலையிலையும் பயத்திலையும் என்ன ஆகுமோ ஏதாவுமோன்னே விட்டுறாங்க மக்களை. இதுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கடவுள் பாருங்க, நீங்க அப்படி வாழ விரும்பல. ஒரு செக்யூர்டா, பாதுகாப்பா, நான் இருக்கிறேன்டா, உனக்கு நான் இருக்கிறேன், உன்னை காப்பேன். ஆமா ஆமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமா. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்து காக்க கடவர். அப்ப ஆசீர்வாதத்துக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு. ஆமா ஆமா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நஷ்டம் வந்துருமோ, தோல்வி வந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிரும், பயப்படாதீங்க. உங்க பிசினஸ்ல அவர் கை இருக்கு, உங்க வாழ்க்கையில அவர் கரம் இருக்கு. உங்களை தோற்று போக விட மாட்டார், நீங்க நஷ்டமடைய விட மாட்டார். ஆமா. ஒரு வெற்றியை தருவார், ஒரு உயர்வை அவர் உங்களுக்கு தருவார். ஆமா. இந்த பாட்டு போடலாமாயா? கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நல்ல கையை தட்டி உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. நல்லா கையிடும் வேளையில் உங்க பிசினஸ் நினைச்சுக்கோங்க. காலங்களில் நிரம்பிடும் தானியமும். சொல்லுங்க பார்க்கலாம். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் காலங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை
உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக நிறைய பேருக்கு நீங்க கடன் கொடுக்க போறீங்க. பிறருக்கும் நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கையிடும் வேளையில் ஆமென். சும்மா நான் ஏதோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அதுல ஆசீர்வாதம்னு ஒண்ணு கலக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கையிடும் வேளையில் ஆமென் கலங்களில் நிரம்பிடும் ஆமென் நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் உழைப்பு உங்களுக்கு களைப்பை தரும். ஆமென். ஆனா கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ஆமென். அவரையும் இணைச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையை கடினமாக்காதீங்க. நானும் என் தேவனும் நானும் என் கடவுளும் எனக்காக உயிரையே கொடுத்து மரித்து உயிரோடு எழுப்பின என் இயேசு ஆண்டவரை நான் இணைத்துக் கொள்கிறேன். நானும் கடவுளும் இணைஞ்சி ஒரு வேலையை செய்யும் போது அங்க பிசாசே சொல்றான், என்ன சொல்றான்? நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். சும்மாவா விட்டீரு? அவன் ஏதோ சும்மா 2-3 பண்ணா, நீர் என்ன பண்ணிட்டீரு? ஆசீர்வதிச்சா அவன் சம்பத்து அப்படின்னா என்னன்னா, அவன் வருமானம், அவன் சம்பாத்தியம், அவனுக்கு வந்த பணம், உயர்வு, இது எல்லாமே பைபிள் சொல்லுது அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஐயா, ஒரு தெருவுல பெருகிறதுனா அந்த தெருவுலே நீங்க பெரிய ஆளா வருது. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊர்ல பெருகுச்சுன்னா அந்த ஊர்லயே பெரிய ஆளா வருது. இது என்ன தெரியுமா? யார் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோ. அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். ஆமென். கடவுளுடைய பிளெஸிங்ஸ்ன்றது, கடவுளுடைய ஆசீர்வாதம்ன்றது சும்மா கிடையாது. உங்களை தேசத்துல என்ன பண்ண வைக்கும்? பெருக வைக்கும். எல்லாம் சொல்லுங்க, தேசத்தில் பெருகிற்று. அப்ப இதுக்கு என்ன? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்தீர். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ண வைக்குது? தேசத்திலேயே உங்களை பெருக வைக்கிறது. ஆமென். ஆமென். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, தேசத்தில் பெருகிற்று. அப்போ பிளஸிங்ஸ்னுடைய வல்லமையை படித்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் வந்தா என்ன நடக்கும்ன்றது என்ன பண்றோம்? படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதத்தின் விளைவு பாருங்க எந்த அளவுக்கு பெருசா இருக்குது. ஒரு மனுஷனை ஊர்லயே பெரிய ஆளாக்குது. ஆமா, ஊர்லயே அவன் என்ன பண்றான்? பெரிய ஆளா மாறுறான். பாருங்களேன், சாதாரணமா இல்லைங்க ஆசீர்வாதம்ன்றது, சும்மா கிடையாது. ஊர்லயே பெரிய ஆளா அவனை மாத்துற. அப்ப கடவுளுடைய அனுகிரகம்
கடவுளுடைய ஆசீர்வாதம்ன்றது மக்கள் சொல்லல, நம்ம மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பேசியிருந்தோம்னு வைங்களேன், இப்படிலாம் இப்ப பாக்குறதுல நீங்க பார்க்க மாட்டீங்க. அவங்க வந்து நின்று கத்தாவே நின்றுப்பாங்க. இப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா? இப்படி ஆசீர்வதிக்கிற தேவனே என்ன பண்ணல, சொல்லவும் இல்லை, யாரும் அதை வெளிப்படுத்தவும் இல்லை. ஆனா இங்க பாருங்க, யோபு என்கிற ஒரு மனுஷன், அவன் வேலையை கடவுள் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிச்சு. ஆங்கிலத்தில் எப்படி வருது பாருங்களேன், you have not put protections, அவனை சுத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை போட்டீங்க. you have blessed the work of his hand and conferred prosperity and happiness upon him. இதுல இன்னொன்னு சொல்றாரு, செழிப்பும் சந்தோஷமும் அவன் மேல இருந்துச்சான். எல்லாம் சொல்லுங்க, நல்ல சம்பாத்தியமும் இருந்தது, சந்தோஷமும் இருந்துச்சு. ஆமென். ஆண்டவன் ஒன்ன கொடுத்தா ஒன்ன கொடுக்க மாட்டான்றாங்கல்ல, அந்த ஆண்டவனை நான் பேசல, ஒன்னுக்கும் மேல கொடுக்கிற ஆண்டவனை நான் பேசிட்டு இருக்கேன். தப்பு தப்பா ஆண்டவரை நீங்க கேட்டிருக்கலாம். நிறைய பேர் பாருங்களேன், கடவுளை இது உலகத்திலே நம்ம ரொம்ப தப்பா படிச்ச ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது கடவுள்ன்ற சப்ஜெக்ட் தான். புரியுதா உங்களுக்கு? எல்லா சப்ஜெக்டை விட தப்பான ஒரு படிப்பினை வந்திருக்குன்னா அது எதை பற்றி தான், கடவுளை. ஏன்னா அது மட்டும் தப்பாயிடுச்சுன்னா எல்லாமே தப்பாயிரும் பாருங்களேன். அதனால தான் நான் அதை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த கடவுள் ஒன்ன கொடுத்து ஒன்ன விடுறவரே கிடையாது. சம்பாத்தியத்தையும் கொடுக்கிறாரு, சந்தோஷத்தையும் கொடுக்கிறாரு. ஆமென், ஆமென். prosperity and happiness upon him. Amen. And his possession have increased in the land. அந்த ஊர்லயே அவனை பெரிய ஆள் ஆக்குறாருங்க. ஆமென். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் உங்களை வாய்க்கும் கைக்கும் வைக்கிற கடவுள் கிடையாது, ஊர்லயே உங்களை பெரிய ஆள் ஆக்குகிறார். ஆமென், ஆமென். அந்த ஊர்லயே உங்களை என்ன பண்ணுவாரு, உயர்த்தி வைப்பார். அப்ப யோசிச்சு பாருங்க, அதுதான் இந்த யோபுன்ற மனுஷன் நல்லா ஆவறதுக்கு காரணம். பாருங்க, அவனுக்கு இருந்த சொத்தை வேதவசனம் பேசுகிறது. ஏன் அவனுக்கு எவ்வளவு ஆடு இருந்தது, எவ்வளவு நிலங்கள் இருந்தது, எவ்வளவு உயர்வா இருந்தான் அப்படின்னு போடு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னவா, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம். அவனுக்கு 7000 ஆடுகளும், எவ்வளவு ஆடுங்க, நம்ம இப்ப 1 கிலோ கூட இப்ப வாங்குறது இல்லை நிறைய பேர். 1/4 கிலோ போடுங்க, உருளைக்கிழங்கு நான் 1/2 கிலோ போட்டு கவர் பண்ணிக்கிறேன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா அவனுக்கு எவ்வளவு ஆடு இருந்துதான், சவுண்டா சொல்லுங்க. நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, எத்தனை கிலோ, சொத்து மதிப்பு என்ன. 7000 ஆடு, 3000 ஒட்டகம். ஒட்டகத்தை பாக்குறதுக்கே 300 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க. இருந்தது எவ்வளவா, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு. 500னா எவ்வளவு வயல் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. திங்க் பண்ண முடியுதா உங்களால? இன்னைக்கு கணக்கு படிச்சீங்கன்னா டிராக்டர்னு கணக்கு பண்ணி படிக்கணும். ஒட்டகம்னு படிச்சீங்கன்னா அதுதான் அன்னைக்கு வெஹிக்கிள், காரு, வாகனம். 500 ஏர் மாடு, 500 கழுதைகளும் மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். ஐயா, இது தரித்திர கூட்டம் கிடையாது, இது சரித்திர கூட்டம். ஆமென், ஆமென். ஒரு தரித்திர கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. எந்த பைபிள பேசுறான்னு எனக்கு தெரியல, எந்த கடவுளை பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பிரசங்கிக்கிற தேவன், நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை தரித்திரராய் அல்ல, ஆமென், தரித்திரத்தில் ஒருவராய் அல்ல, சரித்திரத்தில் ஒருவராய் உங்க வாழ்க்கையை மாற்றி, உங்கள் தலைமுறையை மாற்றி, உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஆமென். Description or definition about blessings பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்கிறான் பாருங்க. அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாய் இருந்தான். So that this man was greatest and wealthiest and most respected of all the men of east and northern Arabia. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
அரேபியா தேசத்துல ஷேக்கா இருந்தவர் தான் யோபு. நீங்க எல்லாம் ஒரு ஷேக் வம்சாவளி. இது தெரியாதனால நாம இப்போ ஷேக் ஆகி போயிருக்கோம். நீ யாரு? எப்படி இருந்திருக்கலாம் பாருங்களேன். கடவுளை நம்பின மனுஷன் அந்த ஊர்லயே பெரிய ஆளுங்க. ஆனா இப்போ நீங்க சொல்லுங்க, அது ரொம்ப கஷ்டங்களுக்கு நடுக்கிலே கஞ்சி குடித்து கொண்டிருக்கிறேன். வெளுக்க வேண்டாம். எந்த கடவுளை நீங்க நம்புறீங்க? உங்க கடவுள் யாரு முதல்ல? இயேசு உங்க ஆண்டவர்னா அந்த ஊர்ல பெரிய சொத்து பத்துகளோட நிறைவுகளோட ஆமென் அவர் உங்களை வாழ வைப்பார். ஆமென். ஆமா, ஒருவேளை அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இதை அறியும் போது அது உங்களுக்கு உண்டாகும். ஆமென். ஒருவேளை இருந்து இழந்திருக்கலாம். இழந்தாலும் 2 மடங்கு திருப்பி தருவார். ஆமென். ஏன்னா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இப்படி இருந்த யோபு டக்குன்னு இதை ஒரு என்ன பண்றான், இழந்துடுறான். ஆனா கடவுள் இதை அப்படியே டபுள் ஆக்கி அவனுக்கு கொடுக்குறாரு. நான் ஒரு தேவனை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீங்க என்ன இழந்தீங்களோ அதை 2 மடங்கா 7 மடங்கா திருப்பி உங்களுக்கு தருகிறார். ஆமென். இந்த 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 சொத்து லிஸ்ட் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாத்தீங்களா 7000 பாத்தீங்களா? இப்ப அப்படியே போடுங்கம்மா. 42லயே அப்படியே டபுள் ஆயிடுச்சு. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை எல்லாம் சொல்லுங்க ஆசீர்வதித்தார். அங்கே என்னதான் இருக்கு? ஆசீர்வதித்தார். அப்ப இப்படி சொல்லட்டுமா? ஆசீர்வாதம் வந்தா இழந்தது கூட திரும்ப வரும். கையை விட்டு போனது கூட, ஆமா, நஷ்டம் அடைஞ்சது கூட திரும்ப பல மடங்கா அது உங்க கையில வரும். ஆமென். ஆமென். அங்க பாருங்க, கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமை என்ன பண்ணாரா? சரி, நாங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? அதை விடுங்களேன். அதை விட சூப்பரா இருப்பீங்க. அதை விட சூப்பரா இருப்பீங்க. அதை விட நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். எப்படி போட்டுருக்கு பாருங்க. 14,000 ஆடு, 7,000 என்னதான் ஆயிடுச்சு? ஹலோ, 7ன்றது இப்ப கணக்கு என்ன ஆயிடுச்சு? எங்கேயாவது நஷ்டப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது தோத்துருக்கீங்களா? கடவுள் சொல்றாரு, கவலைப்படாத, அதை டபுள் ஆக்கிடுவேன்ற. பிசாசு பாக்குறான், பேசாட்டி இவனை அப்படியே விட்டுருந்தா 7,000த்திலே நின்றுக்கும். நம்ம போய் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணி டபுள் ஆக்கி விட்டுட்டோம். சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம்யா, சில நஷ்டங்கள் வழியா நீங்க போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, தேவன் அதை 2 மடங்கா உங்களுக்கு திருப்பி தருவார். இழந்ததை 2 மடங்கா உங்களுக்கும் உங்க பிசினஸ்லயும் உங்க வாழ்க்கையிலையும் அவர் அதை திருப்பி தருகிறவராய் அவர் இருக்கிறார். Whatever you lost is come back double portions. Double portions. ஆமென். எப்பவுமே சொல்லுவேன், double in your trouble. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, double in your trouble. ஆமென். இரட்டத்தனையான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். பாருங்க, ஆசீர்வாதம் சொன்னா டைமே தெரிய மாட்டேங்குது. அங்க டீ போட்டு வச்சு உங்களுக்காக வெயிட் பண்றாங்களாம். அதனால என்ன 10 நிமிஷம் கேப் கொடுக்க சொல்றாங்க. ஸோ நீங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு வாங்க, ஆசீர்வாதம் தொடரும். ஆமென்.